வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எழுந்திரிச்சிட்டிங்களா? நீங்கள் எப்பயும் போல் நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து 6 மணிக்கு டியூட்டி கிளம்பி போயிட்டாங்க. மார்னிங் வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பா குட்டிஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்பாங்க. அதனால் அவங்க தூங்குறப்பயே நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இழுத்து போற்றி தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாருக்கும் வந்து பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி, எப்பவுமே வந்து காலையில் பாப்பா சத்து மாவு கஞ்சி தான் கொடுப்பேன். சத்து மாவு கஞ்சி காய்ச்சி வச்சாச்சு, பால் காய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சத்து மாவு பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான், பால்வாடி மாவு. இது வந்து அப்பப்போ ஒரு பாக்கெட் வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிடுவேன். அது மேலே வந்து நிறைய டஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஜலிச்சு இந்த மாதிரி வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு இது வந்து தினம் காலையில் கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். அப்புறம் சுடுதண்ணி வந்து காய்ச்சி வச்சாச்சு. அடிக்கிற குளிருக்கு எவ்வளோ தான் சுட சுட காய்ச்சி வச்சாலும் ஆறிடும். சுடுதண்ணி வந்து எப்பவுமே காய்ச்சி பிளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். இன்னைக்கு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கதவை திறந்து வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மச்சு விழுந்து பனி விழுந்து வெறும் தண்ணி சொதன்னு இருந்துச்சு. நேற்று துவைச்ச துணியில் வந்து இந்த கனமான துணியை மட்டும் சரி வெளியே இருக்கட்டும்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லாமே ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. வெளியே பாருங்கள் ஒன்றுமே தெரியலை. இப்போ மத்தியானம் லஞ்சு ஒரு வழியாக செஞ்சாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா காளான் கிரேவி கறி குழம்பு டேஸ்ட்டில், அப்புறம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் லஞ்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பசங்க வந்து வெளியே புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெயிலில் இருப்போம்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சுருக்கேன். முதல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்போ அவங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேர் சேர்ந்து. இந்த புக்கு வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு 2 பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காந்துட்டு அப்புறம் போய் தூங்க போட்டோம்னா மத்தியானம் தூங்கிடுவாங்க. அப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இது இப்படி தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். ஏர்போர்ட் சைடு வீடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து வெயில் கொஞ்சம் வரும். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வெயில் வரும். இதில் வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து உள்ளே போயிடுவோம்.